நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இன்றைக்கி மழை பெஞ்சின்ருக்கு. இப்போ எப்படி அப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு நினச்சேன். நல்லா இப்போ விட்டுருக்கு. 243வது வீடியோ இது. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, புக்ஸை பற்றி கேட்குறா திரும்ப நிறைய பேர். இன்றைக்கி காத்தால் ஸ்ரீனிவாஸ் என்னுடைய நண்பரும் மாடம்பாக்கம் இது சேலியூருக்கு பக்கத்தில் இருக்காங்க. அவங்க sent me the information. I thought of sharing with you. Those who are interested, இந்த புக்கு வாங்கி படிக்கலாம். அதாவது நங்கந்தலூர் இருக்கிறவ இப்போ நான் காமிக்கப்படுறது புஸ்தகத்தோடைய அட்டை, ஹவு டு கான்டாக்ட் எல்லாமே இருக்கும் கிளியராக. அதை பார்த்து அம்பாளுடைய தசமகா வித்யா, பூஜா விதானம், ஹோம விதானம் எல்லாமே இருக்குதுல்ல. தசமகா வித்யாவில் மந்திரங்கள் 872 பக்கங்கள் இருக்குது. அமௌண்ட்டு தெரியல இதில். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காவ, அந்த நம்பரை காமிக்கிறேன். அதை வச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது நங்கந்தலூர் ராஜராஜேஸ்வரி பீடம் இருக்குது. ராஜகோபால இங்கே இருந்தார் அந்த காலத்தில். அப்போ தான் சாபகர் அந்த கோவிலுக்கு முதல்ல சென்னையில் ராஜராஜேஸ்வரி கோவில் அங்கே தான், நங்கந்தலூர் தான். அந்த கோவில் இந்த 16 படிக்கட்டு வச்சுருப்பா. ஒரு ஏறத்துக்கு ஒரு வழியே இருந்தால் ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லிவிட்டு அந்த திதிநித்யா தேவதைகள்லாம் அந்த படிக்கட்டிலே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அது ஜென்ஸ் எல்லாம் போனால் சொக்கா அவுக்க சொல்லிடுவா. அந்த படியில் ஏறி மேலே போய் போகிறது இருந்தால். ஸோ அங்கே போகிறவா இந்த மாதிரி யோக வேஷ்டி மேல் வஸ்திரம் போட்டுட்டு பனியா சொக்கா எல்லாம் போகிறோம். இல்லைன்னா அங்கே போய் அவுத்து வச்சுட்டு தனியாக பேக்கில் வச்சுட்டு அப்புறம் மேலே ஏறணும். அது ஸோ அந்த ராஜராஜேஸ்வரி ரொம்ப பெருசு சொல்ல முடியாது. அதனுடைய உயரமே கிட்டத்தட்ட 2 அடி உயரம் தான் இருக்கும். பட் நவரத்ன அலங்காரம் பண்ணி இருப்பாதுக்கு அந்த அம்பாள் தான் பார்க்குறோம். இந்த ராஜராஜேஸ்வரி, நங்கந்தலூர் ராஜராஜேஸ்வரியுடைய இந்த நவரத்ன கற்களில் செய்யப்பட்ட அலங்காரம். இந்த கோவிலுக்கு மோர் தென் 1960ஸ்லேயே வந்துட்டு இந்த கோவில். ஸோ இந்த ராஜராஜேஸ்வரி பீடத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கா. இந்த புக்கு பேர் தசமகா வித்யா ஆபரண பூஜைன்னு போட்டிருக்கு. ஸோ இதில் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்காவ. நல்லா ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சர்வமங்களாசி, அந்த அம்பாள் பேர் சர்வமங்களாசி ராஜராஜேஸ்வரி பீடம் பேர். தசமகா வித்யா ஆபரண பூஜை, ஹோமங்கள், ஸ்ரீவித்யா பூஜா விதானம் போட்டிருக்கு. சர்வமங்கல ராஜராஜேஸ்வரி ஆசிரமம் இது தில்லை கங்கா நகர்ன்ற இடத்துல இருக்குது, நங்கநல்லூரில். இதை போட்டவர் இந்த சாபகர் ஸ்ரீ ராஜகோபால ஆனந்தானந்தன் வித்யா நாமம் அவருது. அவள் போட்டிருக்கா அந்த புத்தகத்தை. சரி, ஹவு டு ஆர்டர் த புக்கு அது காமிக்கிறேன் பாருங்கள். புக் ரிலீஸ் 872 பேஜஸ். அமௌண்ட் போடல, 872 பேஜஸ் இருக்குது. நல்லா பவுண்ட் பண்ண புத்தகம். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய நம்பர் நான் படிச்சுடுறேன், எனக்கு கிளாரிட்டி இல்லை இதில். என்ன போட்டிருக்காங்கன்னா 999962514134. Again I repeat, to get a copy please send WhatsApp messages to this to Mr. Sri Krishnan. அவருக்கு அனுப்புகிறோமா. அவர் நம்பர் 99625 99625. அடுத்தது 14134.
9962514134. Again I repeat, 9962514134. 9962514134. இதுதான் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சான்னா யூ கேன் கெட் த டீட்டெயில்ஸு. எவ்வளோ, ஹவு டு ஆர்டர், இந்த பேமெண்ட் எப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தே கேன் ஆர்டர் திஸ் புக்கு. நான் பைண்ட் பண்ண புக்கு 872 பொக்கிஷமாட வச்சுக்கலாம். அதை தசமகா வித்யா ரிலேட்டட் இது மெசேஜ் பார்த்த உடனே ஐ தாட் ஆஃப் ஷேரிங். அதுக்கு தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. தசமகா வித்யா, ஆபரண பூஜை, ஹோமங்கள், ஸ்ரீவித்யா பூஜா விதானம்னு கவர் பண்ணியிருக்கா. அதில் அந்த காலத்துலலாம் நான் நம்ம இந்த கோவிலுக்கு 50 வருஷம் நான் போயின்னு இருக்கேன். நான் அந்த நங்கந்தூர் போகும்போதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன். ரொம்ப அழகான, அதாவது இதை பற்றி ஸ்ரீவித்யா பற்றி ஒன்றுமே தெரியாத அந்த காலத்தில் உள்ள பிரபல்யெல்லாம் கிடையாது. அது இன்னும் ரொம்ப ரகசியமாக போற்றி பாதுகாக்கப்பட்டது. இவர் தான் பரமாச்சாரியார்கிட்ட போய் நேர போய் பேசி அவர்கிட்டலாம் சொல்லி அவள் பர்மிஷன்லாம் வாங்கி அப்புறமா தான் பண்ணாத. ஜனங்களுக்கு போய் சேரணும், மெசேஜஸ் போய் சேரணும். அது எல்லாத்தையும் பூட்டி இப்போ இந்த ராஜராஜ சோழனுடைய கதையில் வரும்போது கூட இந்த தில்லை இந்த கனகசபையில் உள்ள எங்கே அந்த ஓலைச்சுவடியில் தேவாரம் திருவாசகெல்லாம் உள்ளே வச்சுருந்தான்னு சொல்லுவாள் தேவாரத்தை. அப்புறமா பார்க்கும்போது பல இது கரையான் அரிசி போயிடுது. இவ தேவாரம் படி மூவர் வந்தால் தருவான்னு சொல்லும்போது ராஜராஜ சோழன் அந்த அந்த ஐம்பன் விக்கிரகங்களை பல்லக்கில் எடுத்து போய் காமிச்சு இவள் வந்துட்டான். அது இவளோட பேச முடியல, அது விக்கிரகன்றா. அப்போ உள்ளே இருக்கிறது விக்கிரகம் தானேன்னு கேட்குறாரு அவர். அப்புறமா வேறு வழி இல்லாமல் அந்த ரூமோட சாவியை கொடுக்க உள்ளே திறந்து பார்த்து பாதி கரையாக நினச்சி போச்சு. அப்போ அசரீரிக்கு சொன்னாபடி சொல்லப்படுறது எவ்வளோ எப்படின்னா, இந்த காலத்துக்கு எது எல்லாம் தேவைப்படுறதோ அதெல்லாம் இருக்குது, அழிஞ்சதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிற மாதிரி ராஜராஜ சோழனுடைய வரலாறில் அது மாதிரி வருது. ஸோ இது இப்போ என்ன சொல்கிறேன்னா, நிறைய நூல்கள் இந்த காலப்போக்கில் அழிஞ்சே போயிடும். அது இப்போ நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓலைச்சுவடியெல்லாம் கூட இந்த மைக்ரோ ஃபிலிம் இருக்கா, சின்னதாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்லைடு போட்டாலும் அந்த காலத்தில் இப்போ தான் கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த மைக்ரோஃபிஷ் ஃபிலிம் ஒன்று இருக்குது. ஒரு டிவியாட்டம் வச்சுருப்பேன். நம்ம அந்த இது லோட் பண்ணிவிட்டு டக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு பேஜாக வரும். யூ கேன் சி. நான் டிராக்டர் கம்பெனியில் அப்ராட்லேருந்து வரும்போது மேசாபுக்கோசன்லாம் வரும்போது நாங்கள் அப்படி தான் பார்ப்போம். அது அப்புறமா தான் கம்ப்யூட்டர்லாம் கம்ப்யூட்டர் ஒரு ஒரு 40 years முன்னாடி தான் இன்ட்ரடக்ஷன் ஆச்சு கம்பெனிலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, புக்குகள் வரும்போது தயவுசெய்து புக்கிஷ் மாடல் வாங்கி வச்சுக்கோங்க, படிங்க. நம்ம யார்கிட்ட ஒரு கிரகத்தில் லலிதா சஹஸ்ரநாமம், பாஷ்யம், தசமகாவித்யா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இன்றைக்கி பசங்க படிக்கலையும் கவலைப்பட வேண்டாம். என்றைக்காவது ஒரு நாள் புரட்டுவா இல்லையா? ஸோ அது கிண்டலில் போய் பார்க்கலாம், 1000 புக்கு கூட வச்சுக்கலான்ற. அது முதல்ல புத்தகம் பேர் தெரிஞ்சாலும் கிண்டலில் போய் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் ஹார்ட் காப்பி ஆஃப் த புக் இஸ் அ மஸ்ட். என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி, ஒரு புக்கை கையில் எடுத்து வச்சுட்டேன், புக் மார்க்கிங் வச்சுக்கலாம், பேக்கில் வச்சுக்கலாம், கரண்ட் இல்லாமல் படிக்கலாம், பெட்ரூம் லைட்டில் படிக்கலாம். அதை புஸ்தகமாக இருந்ததுன்னா இப்போ எல்லாமே ஃபோனில் பார்த்துக்கிறதுனால எல்லா நேரத்தையும் ஃபோன் உதவாது. நம்ம ஸ்டோர் படிக்கிறோம், திடீர்னு ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஃபோன், என்ன செய்ய முடியும்? திடீர்னு சார்ஜே இல்லைன்றா, அது வரைக்கும் அது காத்துட்டுருப்போம் ஹோமம். அதனால் புஸ்தகன்றது மஸ்ட்டு. சாஸ்திரிகள்லாம் வச்சுன்னு போகிறாங்க, அது வேறு. பட் கிரகத்தில் இருக்கிறவங்களுக்கு புஸ்தகம் மஸ்ட்டு, அது பொக்கிஷம். ஸோ ட்ரை டு ஸ்பெண்ட் சம் அமௌண்ட் எவ்ரி மந்த் ஃபார் புக்ஸ். இப்போ நிறைய இடத்த புக்கு எக்ஸிபிஷன்லாம் வர அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு தனியாக வச்சுக்கணும். இப்போ நேற்று கூட பார்த்தேன், அலமாரியில் பார்த்தா, நான் பிஎட் படிக்கும்போது நான் வாங்கின புக்கெல்லாம் பைண்ட் பண்ணிடுவேன். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி என்கிட்ட 5-6 பப்போட நான் ஆஃபர் கூட பண்ணுறேன். இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் பிஎட் பண்ணுறது அந்த பண்ணுறவங்களுக்கு உண்டான அந்த புக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. அப்படியே பைண்ட் பண்ணி வச்சுது.
ஸோ யாருக்காக யூஸ்ஃபுல்லான கொடுத்துருவேன், நான் ஃப்ரீயாகவே தரேன். ஐ டோன்ட் வாண்ட் எனி பைசா பார்த்துட்டு. ஏன்னா புஸ்தகம் இருந்தால் தான் வந்து படிக்க முடியும். இப்போ சில பேர் நான் இதிலேயே வச்சுருக்கிறேன், கம்ப்யூட்டரில் லோட் பண்ணிக்கிறேன்ற என்ன பண்ணிக்கிட்டோம். புஸ்தகம் வந்து முக்கியமான சப்ஜெக்டு. அதை வந்து இல்லைன்னா புக் எக்ஸிபிஷன்லாம் கண்டக்டே பண்ண மாட்டாங்கள. சரி, வெரிஃபிகேஷன் பண்ணும்போது டக்குன்னு யாராவது வர பேசிட்டுருக்க அது புக் மார்க்கிங் தான் காமிச்சிடலாம். நம்ம அந்த நேரத்தில் வந்து ஃபோனை தொட்டுறது, வைக்கிபீடியா போகிறது, கூகுளில் போய் பார்க்கறது முடியாது. சில நேரத்துக்கு ஓப்பனே ஆகாது, ஃபெயிலியர் ஆகிடுவோம் நம்ம. ஸோ அதனால் புஸ்தகம்ன்றது ஒரு பெரிய பொக்கிஷம். அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த பல இது வந்து அப்போ தான் மாற்று கருத்துக்கள்லாம் வரும். அதாவது இது கரெக்டாக அது தப்பான்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நானே சொன்னேன், சீவச சோமதேவ சர்மா பெரிய ஸ்காலர் தான், வேறு காஞ்சி மடத்தோட ஆஸ்தான வித்வான். அவர் எழுதின கீதா ப்ளஸ் புக்கிலேயே விஷ்ணு புராணத்தை எடுத்து பார்த்தா பாகவதத்தில் ஒன்று எழுதியிருக்கு, அதில் ஒன்று எழுதியிருக்கு. நான் அப்படின்னு கேட்டேன், அவளை பதில் சொல்ல முடியல அவளால். அதாவது சுயம்பாவன மனு பிரம்மதேவரால் படைக்கப்பட்டவர், அவருடைய மனைவி சதுரூபை, 2 பேரும் பிரம்மாவால் தான் படைக்கப்பட்டார். அவளுக்கு 2 ஆண் குழந்தைகள். முதல் குழந்தை வந்து இது உத்தானபாதன் ஒரு பையன், பிரியபிரதன் ஒரு பையன், 2 பையன். 3 பெண்கள். சோமதேவ சர்மா என்ன எழுதியிருக்கார், 2 பெண்கள் எழுதியிருக்கார். அவர் எப்படி இந்த மாதிரி எழுதினா கேட்டேன் நான். ஃபஸ்ட்டு தேவஹூதி, ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதி. இந்த தேவஹூதியை பற்றி தெர் இஸ் நோ மென்ஷன் அந்த புக்கு. 2 அந்த பேரையே எடுத்துட்டார், 2 பெண்கள் எழுதியிருக்கார். எப்படி எழுதினார் வேறு? ஸோ தெர் மே பி பிகாஸ் நான் இது எப்படி ஆணித்தனமாக சொல்கிறேன்னா, அதர் புக்ஸ் ஆர் வித் மீ. பாகவதம் முழுக்க வச்சுட்ருக்கேன் எல்லா வேல்யூமும். பட் அது படித்ததுனால தான் இது சொல்ல முடியுது என்னால். ஸோ புஸ்தகம்ன்றது முக்கியம். எஸ்பெஷலி இந்த ஸ்ரீவித்யா இதில் வந்து இங்கிலீஷ் புக்ஸ் வேணுன்னா சாலிகிராம ராமச்சந்திர ராவன் இருக்கார், அவர் பெரிய ஸ்காலர். அவர் நிறையா எழுதியிருக்கார். கோடா சாஸ்திரிகள் இருக்கார் சவுத் மெட்ராஸில். இப்போ இல்லை, அவள் எல்லாம் புத்தகம் போட்டிருக்கா. அந்த மாதிரி அவள் ஸ்ரீவித்யா கிரமத்தில் சொல்கிறாங்க. சில இதெல்லாம் வந்து ரைட்ஸ் கிரேட் ரைடிங்காக வாங்கி வச்சுருக்கா. ஸோ அவள் கிடைக்கும்போது புக்கெலாம் கிடைக்கும். உதாரணமாக ஒரு பையன் ஜெர்மன்லேருந்து வந்தான், கார்த்திக் பேர், அந்த பையன் பேர், வைஷ்ணவ பையன். நிறையா ஸ்ரீவித்யாவில் ஆராய்ச்சி பண்ணுறான். திடீர்னு வந்து வாமா அந்த புத்தகத்தை எடுத்து போட புக்கு, ஐ வில் ஜஸ்ட் யூ கேன் ரெஃபர் இட் ஹியர், இங்கே படிக்கலாம், ஜெராக்ஸ் கூட இங்கே எடுத்துக்கலாம். புலம்பெரி புஸ்தகம் புவனேஸ்வரி தத்துவ பிரகாசம் ஒரு புஸ்தகம், சாந்தானந்த சுவாமி எழுந்து முத்துசாமி சாஸ்திரி எழுதியிருக்கார் அவர் கைடன்ஸில். அதே மாதிரி தசமுகா வித்யா 2மே அவள் போட்டிருக்கா. இங்கே சேலம் ஸ்கந்தாசிரமம் மூலமாக போட்டது. இப்போ கிடைக்கல, ஒரு காப்பியோடு கிடைக்கல. நோ வேர் அவைலபிள் இன் சென்னை. அங்கே கிடைக்கவே இல்லை. மாமா நான் என்ன செய்கிறது மாமா அப்படின்னா, என்ன செய்யறது, யார் செய்கிறது, சர்ச் பழைய புக்கு ஸ்டாலில் போய் பார்க்கணும், அது வேணும்னா. 2 புத்தகத்தையும் அவன் வந்து என்ன பண்ணால் ஃபோட்டோ எடுத்து போனோம், ஒவ்வொரு பேஜையும் எடுத்துமே ஜெராக்ஸ் இது பிரிண்ட் போட்டுக்கிறேன். சரி என்ன வேணால் பண்ணிக்கப்பான்ட்டேன். ஏன்னா புத்தகத்தினுடைய அருமை அது வச்சுட்டு வாழ்ந்து தான் தெரியாது. புத்தகம் மட்டும் இந்த யாருக்கும் கடனே கொடுக்கக்கூடாது, கொடுத்தா வராது. அது ஒரு சாபக்கேடுது. அது ஒன்று அனுபவிச்சிருக்கிற மாதிரி கொடுத்துட்டு தெரிஞ்ச வாழறப்ப ஏதோ ஒன்று ரீசனில் வந்து தரமாட்டான். புக்கு வரவே வராது திரும்ப நம்மக்கிட்ட. அதெல்லாம் வாங்கும்போது 2 காப்பியாக வாங்கி வச்சுருப்பேன். கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருந்ததுன்னா ஸோ யாருக்கா வேணுன்னா அந்த புத்தகத்தை ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன், வச்சுக்கோங்க பரவாயில்லன்ட்டு. ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்காவா. ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுட்டேன். தசமகா வித்யாவுக்கு உண்டான ஹோமங்களும் இருக்குது, பூஜா விதானமும் இருக்குது, மந்திரங்கள் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 872 பேஜ்ன்றது ஒரு கிட்டத்தட்ட 1000 பேஜ் வச்சுக்கலாமே. ஸோ பைண்ட் பண்ண புத்தகம் ஒர்த்தாகும், வாங்கி படியுங்க. அதே மாதிரி திருநன்ற ஊரில் ஒரு பீடம் இருக்குது, அவளும் போடுறான். முதல்ல போட்ட புத்தகம்லாம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு புக்கில் பாதி போர்ஷன் சான்ஸ்கிரிட்டு பாதி தமிழ். அப்புறம் நான் கேட்ட மாதிரி பண்ணாங்க, நீங்கள் நான் சமஸ்கிருதம் படிக்கிறது இல்லை, சமஸ்கிருதம் படிக்கிறவா தமிழ் சமஸ்கிருதத்தை புக்கு போடுங்க. ஸோ அதில் கொண்டு அனாவசியம் பாதி பேஜ் எங்களுக்கு வேஸ்ட் ஆகுது எனக்கு. என்ன இப்போ போடுற புக்கெல்லாம் வந்து அவள் தமிழில் போட ஆரம்பிச்சிட்டா. தமிழ் புக்கு தனி, சான்ஸ்கிரிட் தனி, அப்படி போடுறா. சில புக்ஸ் எல்லாம் சான்ஸ்கிரிட்டில் தமிழாக்கமே வரல. பிரம்மாண்ட புராணம் செல்லில் போட்டு செழிச்சிட்டேன், கிடைக்கவே இல்லை, தமிழாக்கம் இல்லவே இல்லை. ஸோ அந்த இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி இதனால் புஸ்தகங்களை வாங்குங்க, ப்ரிசர்வ் பண்ணுங்க, பைண்ட் பண்ணால் பைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மார்க்கிங் வச்சுக்கலாம், முக்கியமான திங்ஸ் எல்லாம் பின்னாடி ரெஃபர் பண்ணுறதுக்காக வேணும்னா அதை வச்சு நம்ம சொல்லலாம் யாருக்காவது. இது சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.